ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். அங்கே 1 வீக் பக்கம் பார்க்குறோம், 1 வீக் அப்புறம். ஓகே, த சீசா ட்ரேடர் இதான் நம்ம சேனல் நேம். இந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம சேனலில் வந்து லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம், சரிங்களா. இந்த வீடியோவில் வந்து ஒன்லி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும் இருக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுன்றது சொல்லியிருப்பேன். மற்றபடி லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் தான் டைரெக்டாக வரும். ஸோ இல்லாதவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம லிங்க்லேயே வந்து அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியான வீடியோக்களோட லிங்க் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து வீக்லி ப்ரிடிக்ஷன் வீக்லி ரிப்போர்ட் நம்ம போடுவோம். இது பார்த்திங்கன்னா இது லாஸ்ட் வீக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா நாளுமே கரெக்டான ப்ரிடிக்ஷன் நடந்திருக்கு. நம்ம முன்னா நாள் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் என்ன ப்ரெடிக்ஷன் பண்ணுறோமோ அதுதான் அன்றைக்கி ஃபுல்லாக நடந்திருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி லாஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாக நடந்திருக்கு. இப்போ இந்த வீக் பார்ப்போம். இந்த வீக் மண்டே பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதும் 9ஆம் தேதிக்கான சார்ட்டு காலையில் 8 மணிக்கே போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணது, அதாவது ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதோ, இது வந்து ப்ரிடிக்ஷன் கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து சம்திங் வந்து இண்டிகேட்ஸ் பண்ணும். அதில் உள்ள ப்ரைஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து அதை இண்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ இண்டிகேஷன் வந்து மண்டேக்கு என்ன சொல்லியிருக்குன்னா ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. டைம் 9:21. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள், இதுதான் மார்க்கெட்டு அப்போ உள்ள கண்டிஷனு. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு சென்செக்ஸ். இது கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். ஓகேங்களா, ஸோ இது கேப் அப்பு, இது வந்து டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பாயிண்ட்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டாமே. ஸோ அந்த சைடுவேஸில் இது வந்து ரேஞ்ச் பவுண்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரேஞ்சுக்குள்ளே மேலே கீழே சுற்றும், இல்லைனா அதுவே சைடுவேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த சைட்வேஸில் எப்படி ட்ரேட் இருக்கணும் உங்களுக்கு தெரியும். ஒரு ஹை ஒரு லோ க்ரியேட் பண்ணும், அப்புறம் அது லோ தொட்டு திரும்ப ஹை போகும், திரும்ப ஹைலேருந்து கீழே வரும். இப்படி தான் மாற்றி நம்ம ட்ரேட் பண்ணணும். இது பாருங்கள், மணி 2 மணி தெரியுங்களா, 1:59. அப்போ பாருங்கள், சொன்ன மாதிரியே இங்கேயே சுற்றிட்டுருக்கா. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா சொல்லுது. இப்போ பாருங்கள், மார்க்கெட் முடியும் போது பாருங்கள் மணி 6:30. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் சார்ட்டுன்னு போட்டிருக்கேன்னா, ஸோ பாருங்கள் மண்டே அன்றைக்கி ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே இருந்திருக்கா. ஸோ ரேஞ்ச் பவுண்டா. ஓகேங்களா, ஸோ இதில் தான் இப்போ வந்து இது ஒரு ஹை, இது ஒரு லோவா. ஸோ இங்கேருந்து லோ வந்திருக்கு, திரும்ப ஒரு ஹை போகுது, திரும்ப ஹைலேருந்து கீழே விழும்போது இந்த இடத்துல நமக்கு பை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எடுக்கணும் இதில். ஓகேங்களா, ஸோ நமக்கு மண்டே ப்ரிடிக்ஷன் வந்து சக்ஸஸ். இப்போ வந்து டியூஸ்டேக்கு வந்து 10ஆம் தேதி காலையில் பாருங்கள் 4 மணிக்கே போஸ்ட் பண்ணிட்டேன் எந்திரிச்சதும். ஆனால் அன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்ததால் எப்போயுமே 9:21க்கு அப்டேட் பண்ணிடுவேன். ஆனால் 9:20க்கு வர டேட்டா தான் கரெக்டான டேட்டா. அந்த டேட்டா என்னால் பார்க்க முடியாமல் போச்சு. ஸோ 9:30க்கு பார்த்து அன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுக்கும்போது அந்த டயத்தில் என்ன டேட்டா இருக்கோ அப்போ வந்து மார்க்கெட் புட் சைடுன்னு காட்டியிருக்கு. ஆக்சுவலாக அந்த டயத்தில் வேறு வழி இல்லாமல் அந்த டயத்தோட டேட்டாவை பார்த்து சொன்னேன். ஆக்சுவலாக 9:20க்கு தான் பார்க்கணும், சரிங்களா. இந்த டயத்தில் வந்து இந்த டே வந்து மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 9:28க்கு பார்த்ததால் அப்போ உள்ள டேட்டாவில் வந்து புட் சைடுன்னு காட்டிடுச்சு. சரி, ஓகே, என்ன காட்டிடுனா புட் சைடு காட்டியிருக்கு. அன்றைக்கி புட் சைடு இருந்திருக்கான்னு பார்த்தா அன்றைக்கி இல்லை, மார்க்கெட் வந்து கால் சைடு போயிடுச்சு. ஓகேங்களா, புட் சைடு வந்து தப்பாகிடுச்சு, சரிங்களா. ஸோ அதனால் அன்னைக்கு உள்ள டேட்டா வந்து எனக்கு சரியாக வரல. ஏன்னா டைமிங் மிஸ் பண்ணிட்டனால எனக்கு சோலி முடிஞ்சது. சரி, ஓகே. ஸோ அன்றைக்கி டுடே ஃபெயிலும் போடாது, செவ்வாய்க்கிழமை, சரிங்களா. இப்போது புதன்கிழமை வாங்க. புதன்கிழமைக்கான ப்ரிடிக்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி நாளே கொடுத்தாச்சு. பாருங்கள், இன்ட்ராடே சார்ட் ஃபார் 11/2 அதுக்கு முன்னாடி நாளே ஈவினிங்கே போட்டாச்சு. ஓகே, ஸோ சேட் எதுக்கு போட்டிருக்கேன், ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிருக்கு போல், அதனால் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ அன்றைக்கி பாருங்கள் 9:20க்கு டேட்டாவை பார்த்துட்டு 9:21க்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்தாச்சு. இன்றைக்கும் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் இல்லை ரேஞ்ச் பவுண்ட் கண்டிஷன் போகும். ஸோ இந்த மாதிரி சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்ட் வந்தாவே நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மணி 3 மணி வரைக்கும் பாருங்கள் ஒரே சைட்வேஸ் தான். எப்படி ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக சொல்லிட்டோமா, ஒரு சைட்வேஸாக கால்லையும் சைட்வேஸ், புட்லேயும் சைட்வேஸ். இங்கே பாருங்கள், எங்கே நேற்று ஓப்பன் ஆச்சோ அங்கேயே முடிஞ்சிருக்கா. அந்த பக்கம் பாருங்கள், எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே முடிஞ்சிருக்கா. ஸோ பக்காவான சைட்வேஸா. ஓகே, ஸோ நிஃப்டியில் பார்க்கும்போது இப்போ இந்த சார்ட் எது கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் எது கொடுத்துருக்கேன்னா இது வந்து கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன். ஓகேங்களா, நான் வந்து இண்டெக்ஸ் சார்ட்டே பார்க்க மாட்டேன், அதான் இதில் உள்ள பியூட்டியே. ஸோ இந்த பாயிண்ட் எதுக்குன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து க்ரீன் கேண்டில் வச்சா இது மேலே போகும், இந்த பாயிண்ட் வந்து செல் கேண்டில், அதாவது ரெட் கேண்டில் வச்சா கீழே வரும். இதுதான் இதோட கான்செப்ட்டு. அதாவது கால் இறங்குனா புட்டு ஏறும், கால் ஏறுனா புட்டு இறங்கும். ஸோ சீசா மாதிரி விளையாடுதா. ஸோ அதனால தான் நம்ம சேனல் நேம் இந்த சீசா ட்ரேடர். இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து சைட்வேஸ்னு சொன்னதால்
ஒரு ரேஞ்ச் இப்போ இங்கேருந்து தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ரேஞ்சு க்ரியேட் பண்ணியிருக்கா. இப்போ இங்கே தொட்டுட்டு திரும்ப ஒரு மேலே போயிருக்கா. ஸோ இங்கேருந்து ஒரு 20-30 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோமா, திரும்ப இங்கேருந்து விட்டுறணும். திரும்ப இங்கே பாருங்கள் அகைன் நமக்கு ரெட் கேண்டில் தான் விழுந்திருக்கு. இந்த இடத்துல க்ரீன் கேண்டில் எங்கேயும் ஃபார்ம் ஆகலை, இங்கே தான் ஃபார்ம் ஆகிடும். இங்கே எடுத்திருந்தால் ஒரு 20 பாயிண்ட், ஒரு 15 பாயிண்ட் இந்த மாதிரி. ஸோ சைட் வேஸ்லேருந்து அக்யூரசி கிடைக்காது, நமக்கு ஒரு ட்ரெண்டு கிடைக்கும் போது அக்யூரசி கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் இங்கே விழுகும்போது இந்த பக்கம் புட் சைடில் மார்க்கெட் போயிருக்கா. ஸோ ரொம்ப நேரம் ஃபஸ்ட் பாயிண்டில் நமக்கு என்ட்ரி இங்கே கொடுத்துட்டு ஒரு 20-25 பாயிண்ட் நமக்கு தேவை. பட் 47 பாயிண்ட்டே கொடுத்துருக்கு. நமக்கு வந்து சைட்வேஸ் வந்து 20-25 பாயிண்ட்டே எடுக்கணும். சைட்வேஸில் மேக்ஸிமம் வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணணும். ஒரு ட்ரெண்டை எதிர்பார்க்கக்கூடாது, சைட்வேஸில் எதிர்பார்க்கவும் முடியாது. சரிங்களா? ஸோ இது என்ன புதன்கிழமையோட மார்க்கெட்டு சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து பாருங்கள் 3:22. ஸோ முடிஞ்சு போச்சு. அடுத்தது மணி 3:50க்கே வந்து அடுத்த நாள் 12ஆம் தேதிக்கான ப்ரிடிக்ஷனும் கொடுத்தாச்சு. சார்ட் கொடுத்துருக்கேன். கால் சைடு புட் சைடு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ், என்ன லெவல்ஸில் விளையாடணும் அப்படின்றது கொடுத்தாச்சு. இந்த லெவல்ஸை பார்த்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்கில் ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்ற ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணுன்ற டீட்டெயில் வந்து அந்த வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சார்ட் ஃபார் டுமாரோன்னு முன்னாடி கொடுத்தாச்சு. ஸோ எஸ்டர்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் மறுபடியும் பாருங்கள், நான் வந்து அன்றைக்கும் டைமிங் வந்து மிஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வந்து நான் ஒர்க்கில் இருக்கேன், திடீர்னு ஒரு இதாக ஃபோன் கால் வரும், திடீர்னு ஒரு மீட்டிங் வரும், அந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த டயத்தில் உள்ள டேட்டா வந்து ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோ. ரேஞ்ச் பவுண்ட்னா அது சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்ட் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஸோ ஐ வில் நாட் ட்ரேட் இன் ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட்வேஸ் சினாரியோ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் ப்ராஃபிட் வந்து ஸ்மாலாக புக் பண்ணுங்கள் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதாவது நிஃப்டியில் 25 பாயிண்ட்டும் சென்செக்ஸில் வந்து 100 பாயிண்ட்டுக்குள்ளே புக் பண்ணிக்கணும். அன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், இது சென்செக்ஸு. மார்க்கெட் முடியும் போது ஒரு ரேஞ்சில் இருந்து கால் சைடு டிகே ஆகிருக்கு, புட் சைடும் ஓகே, புட் சைடு வந்து கொஞ்சம் போயிருக்கு. சரிங்களா? இப்போ சென்செக்ஸ் பார்க்கும்போது ஒரு ட்ரெண்டு மாதிரி தெரியுதா? இப்போ அப்படியே நிஃப்டிக்கு வாங்க. இங்கே பாருங்கள், இது நிஃப்டியில் நமக்கு வந்து என்ட்ரி இந்த லெவல்ஸ் கொடுத்ததாவது இது ஒரு என்ட்ரி மாதிரி தெரியுது. இங்கேருந்து ஒரு ரேஞ்சு க்ரியேட் பண்ணியிருக்கா, அந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றி இருக்கா. இந்த இடத்த பாருங்கள், டைமிங்கு 2:40க்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து ஒரு டார்கெட் வந்து செகண்ட் பாயிண்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் டச் பண்ணியிருக்கு. ஆனால் நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், 2:30க்கு அப்புறம் யாராவது புதுசாக ட்ரேட் இருப்பாங்களா? மேபி கேப் அப் கேப் டவுன் எடுக்கிறவங்க, அதாவது ஹோல்டு பண்ணுறவங்க மட்டும்தான் எடுப்பாங்க. நம்மளை மாதிரி இன்ட்ராடே ட்ரேடர்ஸே எடுக்க மாட்டாங்க. ஸோ கால் சைடில் டிகே நடந்திருக்கு, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி புட் சைடில் சரியான ஏற்றமானு கேட்டால் 2:40 வரைக்கும் இல்லை, 2:40 கேண்டில் தான் பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம கணக்குப்படி இது வந்து ரேஞ்ச் பவுண்டு தான். ஓகேங்களா? முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், 4:22க்கு புது சார்ட்டு கொடுத்தாச்சு. அதாவது நேற்று ஈவினிங்கே புது சார்ட்டு அடுத்த நாளைக்கானது கொடுத்தாச்சு. கால் சைடு புட் சைடு சென்செக்ஸு அதே மாதிரி நிஃப்டிக்கும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? நிஃப்டி கால் புட் டேட்டு பாருங்கள், நிஃப்டி சார்ட் ஃபார் 13/2, அதாவது இன்றைக்கி மார்னிங் 4:30க்கே கொடுத்தாச்சு. மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனாலும் அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறும். அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் என்ன ஆகுனா, இங்கே முடிஞ்ச ஸ்ட்ரைக் புட் சைடாக இங்கே முடிஞ்ச ஸ்ட்ரைக்கு திடீர்னு எங்கேயோ ஒரு ஓப்பன் மேலே தானே போய் ஓப்பன் ஆகும். இப்போ முடிஞ்சது வந்து 180ல் முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் டவுன் நடக்குதுன்னா இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் தள்ளி ஓப்பன் ஆகும்போது இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போயிடும். அதாவது இந்த ஜோனுக்குள்ளே வராமல் அவுட் ஆஃப் த ஜோன் போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டும் இங்கேருந்து கேப் டவுன் நடக்குதுன்னா கால் வந்து அப்படியே கீழே போயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மாறும்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே விளையாட முடியாது, ஏன்னா லெவல்ஸ் இல்லை. அதனால் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை மாற்றுவோம். ஸோ ரெண்டுமே நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் போத் ஆர் அவுட் ஆஃப் ஜோன். ஸோ புது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 9:20க்கு தான் அதை வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கி அப்டேட்டும் பண்ணிவிட்டு 9:20க்கு உள்ள சினாரியோ என்னென்னா, இன்றைக்கும் ரேஞ்ச் பவுண்டு சினாரியோ தான். ஸோ ரேஞ்ச் பவுண்டு தான் இன்றைக்கும் மார்க்கெட்டு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரெண்டு மாதிரி தெரிஞ்சிருக்கா? நிஃப்டி பாருங்கள், டகான்னு கால் அப்படியே இறங்கியிருக்கு. ஸோ புட்டை அப்படியே ஏறி இருக்குது. ஸோ இங்கேருந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே தேர்ட் பாயிண்ட் போயிடும் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முன்னாடியே ரேஞ்ச் பவுண்டுன்னு கொடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், பார்த்தீங்களா? ரேஞ்ச் பவுண்டு அப்படியே ஃபார்ம் ஆகிடுச்சா? இங்கேயே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே சுற்றுதா? இதே இப்போ நீங்கள் புட் சைடு எடுத்துருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிகேவே ஆகிருக்கும். சரிங்களா? சென்செக்ஸும் அதே கதி தான். மார்க்கெட் முடியும் போது பாருங்கள், அன்னைக்கு நடந்த மாதிரியே ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். இங்கே பாருங்கள், டைமு 1:50க்கு மேலே நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிருக்கு. ஆனால் மேக்ஸிமம் வந்து சைட்வேஸ் தான். இதிலே நமக்கு வந்து காலி. ஓகேங்களா? ஸோ இது சைட்வேஸாக தான் கருதப்படும். புட் சைடு போயிருக்குன்னா ஓகே, புட் சைடு போயிருக்குன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் யாரும் ஃப்ரெஷ்ஷான ட்ரேடு 2 மணிக்கு மேலே 1:30 மணிக்கு மேலே யார் எடுப்பான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சே இல்லை. ஸோ நீங்கள் எடுத்திங்கன்னா இதை வந்து ஃபெயிலியராக கருதுக்கிறேன். பட் என்னோடய கணக்குப்படி
நான் வந்து மார்னிங் மட்டும்தான் ஓப்பனில் 10. ஸோ என்னோடய கணக்குப்படி மார்னிங் எடுக்கிறது தான், அந்த 10-11 மணிக்குள்ளே எடுக்கிறது தான் ட்ரேடு. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம வந்து 2 மணிக்கு ஃப்ரெஷ்ஷான ட்ரேடு வந்து எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி அன்னைக்கு சைட்வேஸு, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி, இல்லைனா உங்கள் இஷ்டப்படி நீங்கள் புட் சைடும் கூட வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், சென்செக்ஸ் எவ்வளோ பியூராக சைட்வேஸ் போயிருக்கு. கால் சைடு அப்படியே டிகே ஆகிருக்கா, புட் சைடும் அப்படியே ஒரே இடத்துல சுற்றிட்டு இருங்க ஒரு ரேஞ்சுக்கு. ஸோ இதுவும் பாருங்கள் 1.25க்கு அப்புறம் தான் இதுவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. சரிங்களா? இதுவும் பிரேக் அவுட் ஆகி செகண்ட்லேருந்து 3rd பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷன் ஓகே பக்கா. ஸோ லைக் எக்ஸ்டர்டே ஆஃப்டர் 2:30 PM மார்க்கெட் இஸ் ட்ராவலிங். ஸோ 2 மணிக்கு மேலே 2:30 கேண்டிலு, ஆமாம் 2. ஸோ ஒரு பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப பாக்ஸுக்குள்ள வந்து திரும்ப 2:30 தான் பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ 2:30க்கு அப்புறம் மார்க்கெட்டை வந்து யாரும் ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி எடுத்துருக்க மாட்டீங்க. அதுதான் இந்த இங்கே பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப இதிலே இருந்து போயிருக்கு. அதான் 2 ரன் போட்டிருக்கேன். சரி, ஓகே. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி முன்னாடியே வந்து சார்ட் வந்து மார்க்கெட் முடிஞ்சது, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கா, நாளைக்கான அதாவது மண்டேக்கான மார்க்கெட்டில் என்ன சார்ட் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது என்ன கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதில் என்ன லெவல்ஸில் வந்து ட்ரேட் பண்ண போகிறோன்றதை நம்ம எடுத்துருவோம். இது பாருங்கள், நிஃப்டி சென்செக்ஸு. சரிங்களா? கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் போட்டு எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நியூ டேட்டா வரும், ஆப்ஷன் செயின் டேட்டா. அந்த ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுதோ அதன்படி தான் போகும். இது பாருங்கள், இது நம்ம ப்ரீமியம் குரூப்பு. இதில் வந்து நம்ம நாளைக்கான, அதாவது திங்கட்கிழமை 16 பிப்ரவரிக்கான சார்ட் வந்து இங்கே கொடுத்தாச்சு. சென்செக்ஸ் 82,200 கால் ஆப்ஷன், 83,200 புட் ஆப்ஷன். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், 3rd பாயிண்ட், பிரேக் ஈவன் பாயிண்ட் இது கொடுத்தாச்சு. அப்புறம் நிஃப்டிக்கானதும் இங்கே கொடுத்தாச்சு. பாருங்கள், மண்டே என்ன சார்ட்டு, 25,400 கால் ஆப்ஷன், 25,600 புட் ஆப்ஷன். இதுக்குள்ளே இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் விளையாடணும். ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் டு 3rd பாயிண்ட், இல்லை 3rd டு செகண்ட், செகண்ட் டு ஃபஸ்ட். ஓகேங்களா? புட்டு மேலே போச்சுன்னா கால் இறங்கிடும், கால் மேலே போச்சுன்னா புட்டு இறங்கிடும். மறுபடியும் சொல்கிறேன், இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப்னு. அந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 9:20க்கு இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா, இது பார்த்தீங்கன்னா இது சென்செக்ஸோட ஆப்ஷன் செயின் டேட்டா, இது வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் டேட்டா. ரெண்டையுமே பார்த்துட்டு இதில் உள்ள இது வந்து ஒரு ஜாதகம் மாதிரி வச்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு இதில் இந்த டேட்டாவில் என்ன இண்டிகேஷன் கொடுக்குதோ, கால் சைடு கொடுக்குதா, இல்லை புட் சைடு கொடுக்குதா, இல்லை ரேஞ்ச் பவுண்ட் கொடுக்குதா, இல்லை சைட்வேஸ் கொடுக்குதா அப்படின்றத பார்த்துட்டு 9:21க்கு அப்டேட் பண்ணுவேன். இப்போ கால் சைடு கொடுக்குதுன்னா நீங்கள் கால் சைடில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? பட் இதையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். அதாவது கால் சைடில் மேலே போகுதுன்னா அதே சமயத்தில் புட் சைடில் கீழே இறங்கணும். கால் சைடும் மேலே போகுது, புட் சைடும் மேலே போயிட்டுருக்குன்னா நீங்கள் சம்திங் ஃபிஷி அப்படின்னு உணரணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த கால் புட்டு. ஏன்னா சீசா மாதிரி கால் மேலே போகும்போது புட்டு இறங்கணும். இதை கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் கால் சைடில் என்ட்ரி எடுக்கணும். இல்லை மார்க்கெட் புட் சைடில் காட்டுதுன்னா இங்கே புட் சைடில் இங்கே என்ட்ரி எடுக்கும்போது கால் சைடில் வந்து கீழே போகணும். அதாவது புட் சைடில் செகண்ட் பாயிண்டில் இருந்தால் சேம் ஈக்குவல் கால்லையும் செகண்ட் பாயிண்டில் இருக்கும். இல்லை புட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போச்சுன்னா கால் சைடில் 3rd பாயிண்ட்லேருந்து கீழே விழணும். ஓகேங்களா? இதான கான்செப்ட்டு. ஸோ அப்படி தான் எடுக்கணும். ஸோ டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த மாதிரி முன்னாடியே வந்து சார்ட்டை இந்த எந்த ஆப்ஷனில் விளையாட போகிறோம், கால் ஆப்ஷனா புட் ஆப்ஷனா, இதை வரைஞ்சிருவோம், லெவல்ஸ் வரைஞ்சிருவோம். தென் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த உள்ள டேட்டாவை பார்த்துட்டு அன்றைக்கி என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்டு படி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நம்ம ஸ்கேல்பிங் பண்ண மாட்டோம். இங்கேருந்து பாருங்கள், 750லேருந்து 1150 300 பாயிண்ட் சென்செக்ஸில் கேப்சர் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகிருக்க எக்ஸ்பீரியன்றனால ப்ரீமியம் வந்து ஹையாக இருக்கும், அதனால் டிஸ்டன்ஸ் கம்மி, அதாவது 300 பாயிண்ட்டு. இதே ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் வந்து 400 பாயிண்ட் இருக்கும். எக்ஸ்பெரிக்கு அன்னைக்கு வந்து 500 பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ட்ரெண்டு கிடச்சா நம்ம 500 பாயிண்ட்டை இங்கே கேப்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டி வந்து இப்போ மண்டே டியூஸ்டே எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள், 167லேருந்து 239, அதாவது 240னா கிட்டத்தட்ட 70 பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம 70 பாயிண்ட்டு கேப்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்கேல்பிங் கிடையாது. ஸ்கேல்பிங் எப்போ பண்ணுவோம்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் ஆர் சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுவோம். மற்ற நாளில் நம்ம வந்து 50-60 பாயிண்ட் தான் நம்ம கேப்சர் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு டு செகண்டு போனாலும் 60 பாயிண்ட்டு, செகண்டு டு 3rd போனாலும் 70 பாயிண்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம கேப்சர் பண்ணுவோம், நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு வந்து வாரத்தில் 3 நாள் கிடைக்கும், இல்லை 2 நாள் கிடைக்கும். பட் போன வாரத்தில் ஃபுல்லாகவே நமக்கு கிடைக்கல, ஒரே ஒரு நாள் தான் ட்ரெண்டு கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள்.
ஸோ எல்லா நாளும் ரேஞ்ச் பவுண்ட் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் வந்து புட் சைடுன்னு எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் பார்த்தா மார்க்கெட் சைட்வேஸில் போயிருக்கு. ஏன்னா நான் சொன்னேன் 9:20க்கு எடுக்க வேண்டிய டேட்டா நான் 9:30க்கு எடுத்தேன். அதனால் அந்த டேட்டா மாறி போச்சு, அதனால் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ரிமார்க்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள், டைமிங் மிஸ்ஸு. ஓகேங்களா, எந்த டேட்டில் என்ன டேஸில் என்ன ப்ரிடிக்ஷன் கிடச்சிது, அது என்ன நடந்தது. ஸோ அக்யூரேட்டாக நடந்திருக்கு. டைமிங் மிஸ் ஆனால மாட்டிக்கிச்சு. ஸோ என்ன இருந்தாலும் ஃபெயில் தான். ஸோ 5 நாளில் 4 நாள் சக்ஸஸ் ஆகிருக்கு, ஒரு நாள் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ அவர் ஸ்ட்ராட்டஜி சக்சீட் இன் 80% இன் திஸ் வீக். ஓகேங்களா, ஃபுல்லாகவே ஆப்ஷன் செயின் டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். சார்ட்டு கிடையாது, அதாவது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடையாது, இண்டிகேட்டர்ஸ் கிடையாது, ஓப்பன் ஹை ஓப்பன் லோ அதெல்லாம் கிடையாது. சரிங்களா, நியூஸ் கிடையாது, இண்டெக்ஸே கிடையாது. இங்கே எங்கேயாவது நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டு, சென்செக்ஸ் இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்தீங்களா? எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகேங்களா, எல்லாமே நம்ம பண்ண போகிறது என்ன, ஒன்று கால் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம், இல்லை புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டா மட்டும் இருந்தாலே போதும், நம்ம இண்டெக்ஸ் பார்க்க தேவையில்ல. ஏன்னா இண்டெக்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபேக் பிரேக் அவுட், ஃபேக் ஹை க்ரியேட் பண்ணும், ஃபேக் எஸ்டர்டே ஓப்பன் எஸ்டர்டே க்ளோஸ், ஃபேக் அதாவது இந்த இடத்துல ஒரு ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு போகும். அப்போ போகும்போது இந்த பழைய ஹையை உடச்சா என்ன பண்ணுவீங்க, ஹை உடச்சிட்டா கால் ஆப்ஷன் போவீங்க, பார்த்தா சால்லுன்னு திரும்ப கீழே இறங்கிடும். அந்த மாதிரி நிறையா நடக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே இதில் கண்டுபிடிச்சிடலாம். இதில் நடக்காது, அப்படி நடந்தால் ஆப்போசிட்டில் அதே மாதிரி லோ உடைக்கணும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இதில் தான் அக்யூரசி அதிகம், இண்டெக்ஸில் அக்யூரசி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண கடைசி ஸ்ட்ராட்டஜி இது. ஓகே காய்ஸ், ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸ் வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ், நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.